கேரளாவை போல் தமிழ்நாட்டில் ஓணம் பண்டிகை மிக சிறப்பாக கொண்டாடப்படுவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் ஈகோ இல்லாமல் அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ்வதை ஓணம் பண்டிகை உணர்த்துவதாகவும் கோவையை சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் தெரிவித்தனர். நினைக்கவே இல்லை இப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு. எங்க கிட்ட இருந்து ஒரு செலவு கூட பிரின்சிபல் சார் பண்ணவே இல்லை. எல்லாமே மேனேஜ்மெண்ட் தான் பார்த்துட்டு இருந்துச்சு. எங்க காலேஜ்ல கல்ச்சுரல்ஸ் இல்ல, ஆனா பொங்கல் அண்ட் ஓணம் ஃபெஸ்ட் தான் இங்க ரொம்பவே மற்ற காலேஜஸ் விட நல்லாவே இங்க செலிப்ரேட் பண்ணுவோம். நான் 11th 12th கேரளால தான் படிச்சேன். சேம் கேரளால இருக்கிற அதே வைப் தான் ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் எங்களுக்கு தந்துட்டு இருக்கு. டீச்சர்ஸ் மட்டுமே தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க, ஆனால் லீவ்லாம் விடுவாங்க. அவங்க சாரீஸ்லாம் போட்டிருக்கும் போது ரொம்ப ஆசையா இருக்கும், நம்மளும் எப்படா இந்த மாதிரி சாரீஸ்லாம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ காலேஜ்னு வரும்போது ஒரு 3 வருஷமா ஓணம் ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கு. நாங்கள் சூப்பராக காலேஜில் சாரீஸ்லாம் கட்டிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருக்கோம். இது ஃபங்க்ஷன் ஜஸ்ட் ஒரு செலிப்ரேஷன் மட்டும் இல்லாமல் சமத்துவம், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஈக்குவாலிட்டி, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் யூனிட்டிக்காண்டி அந்த மகாபலி சக்கரவர்த்தி அவருடைய ஆட்சி அப்போ எல்லாரும் யூனிட்டியா ஃப்ரெண்ட்ஷிப்பா எல்லாரும் நல்லா இருந்து அதை ரெப்ரசென்ட் பண்றதுக்காண்டி இந்த ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்றோம். காலையிலேருந்து பூக்கோளம் அந்த செண்டை மேளம் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நீ காலையிலேருந்து சும்மா வைபாக தான் இருக்காங்க பசங்க எல்லாருமே. பசங்க பொண்ணுங்க எல்லாம் வைபாக இருக்கிறாங்க. அந்த இதில் எங்கள் மெயினாக எங்கள் ஸ்டாஃப் கொண்டு சப்போர்ட் பண்ணாங்க. நாமக்கல் முல்லை நகர் பகுதியில் கல்லூரி மாணவரான 19 வயது மனோ என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் மேலும் 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் தொடர்புடைய 17 வயதையான 2 சிறுவர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் சிறுவர்களில் ஒருவரின் 15 வயது தங்கையை கொலை செய்யப்பட்ட மனோ கேலி கிண்டல் செய்து வந்ததாகவும் இதனால் ஏற்பட்ட முன்விரோதத்தில் மனோவை அவருடன் இணைந்து தீர்த்து கட்டியதாகவும் தெரிய வந்தது. இதனிடையே கொலைக்கு முன்பாக கல்லூரி மாணவரை அடித்து இருசக்கர வாகனத்தில் ஏற்றிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.